ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான தக்காளி போர்த்தா அதாங்க பார்க்க போகிறோம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், வரமிளகா, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மண் சட்டியில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் வரமிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாங்க. எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் ஒன்றையும் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சுங்க. இப்போ இதையுமே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயமும் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரணுங்க. பாருங்கள், வெங்காயமும் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி இதில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் கையாலே இந்த மிளகாய் இந்த பூண்டெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிணைச்சி விட்டுக்கிறோம். நமக்கு தக்காளியும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த மேல் தோலை நம்ம எடுத்துருவோங்க. இது மாதிரி தோலெல்லாம் எடுத்துருவோம். இதில் வெங்காயத்தை போட்டுக்குவோம். போட்டு அதையும் நல்லா பிணைஞ்சு விட்டுக்குவோம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இப்போ தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்குவோம். தோலெல்லாம் எடுத்தாச்சு. நமக்கு கை பொறுக்கிற அளவு சூடில் பிணைஞ்சிக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பணிஞ்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போது சூடாக சாதத்தை போட்டுக்குவோம். இப்போது தக்காளி போர்த்தை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதையும் இப்போ சாதத்தில் போட்டு பணிஞ்சிக்கலாம். அதோட அப்பளம் வச்சுக்கிறோம். அவ்வளோதான், அப்பளத்தோட நமக்கு தக்காளி போர்த்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.